நம்ம இன்றைக்கி வாழை மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். வாழை மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வறுத்த மசாலா வச்சு தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இது எல்லாமே சிம்மில் தான் நான் பண்ண போகிறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே ஒரு 10 பல் பூண்டு அதையும் உரித்து வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் கூட ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு மட்டும் 1 ஸ்பூன் போதும். எதுக்கு வந்து பூண்டும் போட்டு வதக்குறேன் அப்படின்னா, வாழை மீன் வந்து கொஞ்சம் வாய்வு. ஸோ அதனால தான் வாழை மீன் வந்து அந்த பூண்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்காது, அதுக்காக தான். அப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி வரும்போது ஒரு அரை முடி தேங்காய் வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் ஓரளவுக்கு வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு ட்ரையாக வறுந்து வந்தோடனே மசாலாஸ் ஆட் பண்ணி அதையும் வறுத்துக்கணும். பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வந்தால் அதுதான் பக்குவம். தேங்காய் வந்து கடாயில் ஒட்டக்கூடாது. ஓகே, ஓரளவுக்கு வறுந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி வந்து 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு போட்டிருக்கனால நான் போதும்னு நினச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அதுதான் பக்குவம். ஓகே, ஓரளவுக்கு வறுத்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மீன் வறுத்துட்டு வந்துடலாம். மீனில் வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் வரும், நம்ம புளித்தண்ணி ஊற்றிருக்கனால. அதுக்காக தான் போட்டு நான் வறுத்துக்கிறேன். நீங்கள் ஃபோர்க் வச்சு திருப்பி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஸ்பூன்லாம் வச்சு தோசை கரண்டி வச்சு திருப்பி விடுறத விட இப்போ ஈஸியாக வரும் திருப்பி விடுறதுக்கு. இதே மாதிரி வறுத்து பாருங்கள். நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துப்பேன். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 சின்ன வெங்காயம், அதையும் போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா நேராக கீறி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அந்த லிக்விடை உள்ளே ஊற்றிக்கலாம். விட்டுட்டு இப்போது குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுலேயே புளி தண்ணியும் கரைச்சி உள்ளே விட்டுக்கலாம். நான் புளி தண்ணி கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மீன் வறுத்த அந்த மசாலா இருந்தது இல்லைங்களா, அதையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் மிளகாத்தூள் இருக்கும். ஓகேங்களா. இப்போது நான் குழம்பு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணியெல்லாம் விட்டு இப்போ இதில் மஞ்சள் மட்டும் தான் ஆட் பண்ணல. ஸோ மஞ்சள் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டும், ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான். இப்போது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட முடியாது. சிம்மில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ண தான் முடியும். அதுக்காக தான். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், கொதித்து வருது. இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம சிம்லலாம் வைக்க வேணாம், அப்படியே பொறுமையாக ஒரு மீனாக உள்ளே போட்டுக்கலாம். வாழை மீன் மட்டும் எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, இது செதல் இருக்காது, இதில் சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் தேய்க்கிற சவுரி இருக்கு இல்லைங்களா, இரும்பு சவுரி கூட வேண்டாம், அந்த பச்சை கலர் சவுரி புதுசாக ஒன்று வாங்கி அதை வச்சு லேசாக தேய்ச்சி எடுத்திங்கனாலே எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 தண்ணி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டோன்னா வந்துடும். மீன் எப்பவும் போட்டோன்னா நம்ம வந்து கிண்டி விடக்கூடாது. மீனெல்லாம் பொடிஞ்சு போயிடும், கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க, தண்ணியில் கரைஞ்சிரும் அப்படின்ட்டு குழம்புல. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம்.
இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்துருச்சு. இப்போ திரும்ப ஒரு கிண்டி விடுறேன். ஏன்னா இது வந்து அலுமினியம் கடாய் அப்படின்றனால நான் கிண்டி விடுறேன். இதே வந்து மண் சட்டி அப்படின்னா நான் அப்படி சட்டியை வச்சு லேசாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருப்பேன், கரண்டி போடாமல். இதில் அடி பிடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம், அதனால தான் கரண்டி போட்டு ஒரு கிண்டி விட்டேன். இப்போ நான் 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். இதுக்கே வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். ஸோ நல்லாவே மீன் வெந்துடும். குழம்பு ரெடியாகி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு வித் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.